தேவார பாடல் பெற்ற 191வது தலமும் 79வது காவிரி தென்கரை சோழநாட்டு தலமுமான கணபதி அசுரனை அழித்ததனால் கணபதீஸ்வரம்னு அழைக்கப்படக்கூடிய நாகை மாவட்டம் திருச்செங்கட்டாங்குடி கணபதீஸ்வரம் உடையார் இப்போ உருத்திர பசுபதீஸ்வரன் அழைக்கப்படுது. கல்வெட்டுகளில் கெயமாணிக்க வளநாட்டு மருகல் நாட்டு திருச்செங்கட்டாங்குடியில் உடையார் கணபதீஸ்வரம் உடையார் கோவில் அப்படின்னு குறிப்பிடப்படுது. திருஞான சம்பந்தர் சிக்கல் கோவிலை வழிபட்ட பிறகு வழிபட்ட கோவிலாக சொல்லப்படுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா திருமருகல் மற்றும் திருச்செங்கட்டாங்குடி 2 கோவில் சேர்த்து திருக்கடை காப்பில் பஞ்சமம் பண்ணில் சம்பந்தர் பாடியிருக்கிறார். இந்த ஊரில் தான் சிறுத்தொண்ட நாயனார் பிறப்பெடுத்திருக்கிறார். அவர் வளர்ந்தது கொண்டது எல்லாமே இங்கே தான். அவருடைய மனைவி பேர் திருவன்காட்டு நங்கை, மகன் பேர் சீராளன், அப்புறம் பணிப்பெண் சந்திரன் நங்கை, 4 சிலையும் இங்கே இருக்குது. பிள்ளை கறி கேட்டதுக்கு உண்டான கதைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். திருநாவுக்கரசர் 6ஆம் திருமுறையில் 84ஆம் பதிகம் பாடியிருக்கிறார். சேக்கிலாரும் தன்னுடைய பாடல்களை பாடியிருக்கிறார். மிக முக்கியமாக பட்டினத்தார் இவரை போற்றி புகழ்ந்துள்ளார். நாமும் என்றென்றும் இவரை போற்றி புகழ்வோம். இன்று வரை வாதாபி கணபதி அப்படிங்கிற ஒன்று குழப்பமாகவே இருக்குது. திருவாரூர் மற்றும் திருச்செங்கட்டாங்குடி 2 கோயிலையுமே இருக்கத்தான் சொல்கிறாங்க. ஆனால் திருச்செங்கட்டாங்குடியில் பிறந்தவர் தான் சிறுத்தொண்ட நாயனார். இவர் படைத்தலைவராக இருந்தால் தான் நமக்கு தெரியும். அவர் இந்த வாதாபியை வென்று அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட கணபதியை பின்னால் அவருக்கு சொந்த ஊரான திருச்செங்கட்டாங்குடி உத்தராபதீஸ்வரர் கோவிலை நிறுவியதாகவும் அதனால தான் கணபதீஸ்வரம் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது. திருவாரூர் இப்போ நீங்கள் பார்க்குறது திருவாரூர் உள்ள விநாயகர் சிலை, இதுவும் வாதாபி கணபதியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது திருச்செங்கட்டாங்குடியில் இருக்கக்கூடிய விநாயகர், இதுவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ என்னென்னா சம்பந்தர் தன்னுடைய முதல் திருமுறையில் 61வது பதிகத்தில் இந்த திருச்செங்கட்டாங்குடியை பாடுகிறார். அப்படி பாடும்போது சிறுத்தொண்ட நாயனார் கணபதி அருளை பெற்றதாக சொல்லப்படுது. அதனால தான் கணபதி சுரத்தானே அப்படின்னு குறிப்பிடுகிறார். அதேமாரி பார்த்திங்கன்னா சேக்கிலாரும் தன்னுடைய 12ஆம் திருமுறையில் 26வது புராணத்தில் இவரை பற்றி புகழ்ந்து கூறுகிறார். அதில் வாதாபியை வென்று பின்னால் அவர் சொந்த ஊரில் கட்டியதாக சொல்லப்படுது. ஆனாலும் இன்று வரை வாதாபி கணபதி எதுன்னு தான் தெரியல.